சீமான் அவர்கள் பட்டியலினத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விசிக, அதாவது திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் உடைய கண்ட்ரோலில் இருந்த பட்டியலின வாக்குகள் சீமானை நோக்கி செல்லத் தொடங்கி சில காலம் ஆகிவிட்டது. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் RSS ஒழுக்கமான சமூக இயக்கம், பாஜக மதவாத கட்சி என்று சிலர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார் கருணாநிதி. அதையே பேசினாரா இல்லையா? யாரு? திருமாவளவன். அப்போ முதல்ல நீங்கள் எம்எல்ஏ ஆனது யாருடைய தயவில்? பாஜக கூட்டணியில் இருந்து ஆனீர்கள். பாஜக தயவில் மங்களூரி. இப்போ யார் பாஜகவின் பிள்ளை? சீமான் இதுவரை எந்த தேர்தலிலாவது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்திருக்கிறாரா? அரசு பேருந்துக்கு முன்னால் தமிழ்நாடுன்னு எது ஓட்ட மாட்டேன்றாங்க. சீமான் ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு போய் ஓட்டாரா, அவங்களாம் கைது பண்ணி போடுறாங்க. சீமான் என்ன பாகிஸ்தான் அரசு போக்குவரத்து கழகம்னு எழுதி ஓட்டணும்னு சொன்னாரா? அவங்க நாம் தமிழர் ஆற்றில் கைது பண்ணுறதுக்கு என்ன காரணம்? பாகிஸ்தான் எழுதினாரா, பங்களாதேஷ்னு எழுதினாரா? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே இங்கே. சரி, இப்போ கேரளாவுக்கு போனால் கேரளா அரசு போக்குவரத்து கழகம், கர்நாடகாவில் தமிழ்நாடுன்னு எழுது. அப்போ இந்த தமிழ்நாடு தமிழர்னு சொன்னால் எப்படி பெரியாருக்கு பத்திட்டு எரிஞ்சிச்சோ அலர்ஜியோ, அதே அலர்ஜி திமுகவுக்கு இருக்குன்னா அதனால தான் அவங்க திராவிடம் சொல்றாங்க. இதுல என்ன ஆகும்னா, அவர் என்ன புரிஞ்சுக்கலன்னா, இவருடைய சுய ரூபம் தெரிந்தால் கொஞ்சம் நஞ்சம் பாக்கி மிச்சம் இருக்கிற பட்டியலினத்தவர்களும் சீமானை நோக்கி போயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆக போகுது? அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பனர்கள்னு சொல்லி திட்டுறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு எந்தவித அந்த வடக்கு மாவட்டத்தில், வட மாவட்டம், தென் மாவட்டம் அங்கங்கே உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு முட்டு கொடுத்து இந்த இனம் முன்னேற வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது என்ன சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திருசெட்டியார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சரண் சார். இப்போது 2026 தேர்தலில் இந்த பட்டியல் சமூக வாக்குகளை பெருமளவு நாம் தமிழர் கவர்ந்து இழுத்துட்டு வருவது நம்மளால் பார்க்க முடியுது. பட்டியல் சமூகத்தின் முக்கிய தலைவர்களுக்கு விழா எடுக்கிறதாகட்டும், அவங்களுக்கு பிரச்சனைனா போய் நிற்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீமான் ஒரு புறம் பண்ணிட்டு வர்றாரு. இந்த தருவாயில் திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. சீமான் அவர்கள் பாஜக பெற்றது தப்பில்லை அப்படின்ற மாதிரியும், தமிழ் தேசியத்தை வைத்து திராவிடத்தை வைத்தோம்னா பரவாயில்ல, ஆனால் பார்ப்பனிய கதபாரியை திராவிடத்தை வைத்தோம்னா நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார் இதை? சீமான் அவர்கள் பட்டியலினத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விசிக, அதாவது திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை இயக்கத்தில் உடைய கண்ட்ரோலில் இருந்த பட்டியலின வாக்குகள் சீமானை நோக்கி செல்லத் தொடங்கி சில காலம் ஆகிவிட்டது. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர் எனக்கு கொள்கை இருக்கிறது, அதனால் கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லி திரும்ப பேசுகிறார். கொள்கை யாருக்கு இருக்கு? என்ன கொள்கை உங்கள்கிட்ட இருக்கு? தலித் விடுதலை அந்த மாதிரி விஷயங்கள் தான். இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. அதானே சார் கொள்கை. இவர் பாஜக பெற்றெடுத்த பிள்ளை இவரையும் சேர்த்து தான், விஜயையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு அவர். நம்ம அப்படியா அப்படின்னு பார்க்க போனால் அவர் பாஜகவை விஜய் கொள்கை அளவில் எதிரின்னு சொல்கிறார். மனசில் உள்ளுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு நமக்கு தெரியாது. ஆனால் எதிரின்னு சொல்கிறார். இன்னைக்கு சொல்கிறாரு, தேர்தல் உள்ள சூழ்நிலை அழுத்தங்களாலும் கட்டாயங்களாலும் எப்படி மாறலாம். இப்படி வரும் சார். திமுக என்ற ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய வேண்டும், எந்த ஒரு காம்ப்ரமைஸையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அவர் டயலாக் பேசுகிற காலம் மிக அருகில் இருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு. புரியுது. சரி, புரியும் நினைக்கிறேன். அமித்ஷா ஐயா அவர்கள் வரதா இருந்தார், இன்னும் வரல. அதான் தெரியும். ஹாப்பி அமித்ஷா வருவதற்கு முன், அமித்ஷா வருவதற்கு பின் இது வித்தியாசங்கள் இருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, அவர் கொள்கை இருப்பதற்கு பாஜக பெற்றெடுத்த பிள்ளை சீமான் அப்படின்னா எதை வச்சு சொல்கிறாரு? பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்காரு அவர். யார்? சீமான்.
இல்லை. மகாகவி பாரதி வந்து அவர் பாராட்டிட்டாரு, அவருக்கு விழா எடுத்தார், அந்த விழாவில் கலந்துக்கிட்டார். அதனால் அவர் ஆர்எஸ்எஸ் இது அவர் தான் சொல்லிட்டார், பாகிஸ்தானில் வந்து இல்லை திமுகவில் வந்து பாரதியை பாராட்டினா கூட அந்த விழா அந்த மேடையில் நான் போய் பேசுகிறேன்றார். இது வந்து ஒன்றும் அதில் ஒன்றும், அதாவது பாரதியை பற்றி தான் போற்றி பண்ணுவோம் தவிர அந்த அந்த பாரதியை பற்றி பேசும்போது கூட ஆர்எஸ்எஸ் வாழ்கன்னோ பாஜக வாழ்கன்னோ இல்லை அவங்கள பாராட்டி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுனதா தெரியல. மேடை எதுன்றது முக்கியம் இல்லைங்க. நான் கூட நிறைய சொல்லியிருக்கேன். நான் திமுக மேடையில் 11ஆம் கிளாஸ் படிக்கும்போது பேசியிருக்கேங்க. அப்போ என்ன திமுக கொள்கையில் ஈர்க்கப்பட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தமிழ் நல்லா பேசுனா அவங்க வந்து சான்ஸ் கொடுப்பாங்க, பேச சொன்னாங்க, பேசுனேன். அதே வழியில் போயிருந்தா நான் இத்தனை நேரம் திமுகவில் என்ன தலைவராகியிருப்பாங்களா? இன்னும் பேசியிருந்தா இருந்திருப்பீங்க. இன்னமும் பேசியிருந்தா இருந்திருப்பீங்க. பேசின்னு தான் இருந்திருப்பேன். தொடர்ந்து போஸ்டர் ஓட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு போயிருப்பேன். நல்ல வேளை நான் அந்த வயசுல வந்தீங்க. அந்த வயசில் வந்து என்னை போஸ்டர் ஓட்ட சொல்லலை. போஸ்டரில் என் பேர் வந்துச்சு, கவிஞர். அப்போ வந்து அலங்காரன்கிற பேரில் கவிதைகள் எழுது. அதனால் ஏதோ இடிமின்னல் கவிஞர் அலங்காரன் அப்படின்னு போட்டாங்க. அதாவது 2000 போட்டு எந்த மேடையில் போய் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல அரசியல். அப்போ அதான் சொன்னேன், பரங்கிமலையில் வந்து எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏக்கு நின்னார் திமுக சார்பில். எம்ஜிஆருக்கு பரப்புரை நெடுஞ்செழியன் தலைமையில் மீட்டிங்கில். அந்த ஒரு மீட்டிங்கில் பேசுனதுனால நான் வந்து திமுக சேர்ந்துட்டேன்னா திமுகவினர் ஆகிட்டேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அப்படி ஒரு எடுத்துட முடியுமா? மகாகவி பாரதியாரை பாராட்டினா சரி, பாரதிதாசனை பாராட்டாரு. இப்போ பாரதிதாசன் என்ன சாதின்னு பார்த்து உடனே அது இப்படிலாம் நம்ம போக முடியுமா? வஉசி அவர் பிள்ளை. அப்போது சீமான் திடீர்னு வந்து பிள்ளைமாரோடு சேர்ந்துட்டார். எங்கே எவ்வளோ இடத்துல தான் சேர்ப்பீங்க அவரை கொண்டு போய்? அப்போது நீங்கள் அவர் வந்து பாஜக யார் பாஜகவோட கூட்டணி வச்சது? 2001 மங்களூரில் ஜெயிச்சது யார்? எம்எல்ஏவா ஜெயிச்சது யாரு? விசிகா தலைவர் திருமாவளவன். எந்த கூட்டணியில்? வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கூட்டணி. அந்த கூட்டணியில் திமுகவும் இருந்தது, விசிகாவும் இருந்தது. அப்போ போய் 4 பேர் பாஜக எம்எல்ஏக்கள் அப்போ ஜெயித்தாங்க. அதில் ஒன்று எச் ராஜா அவர்கள், என்னுடைய நண்பர் கூட. அது வேறு விஷயம், அரசியல் வேறு நட்பு வேறு. அப்படி பார்க்க போனால் திருமாவளவனுமே எனக்கு நண்பர் தான். அப்போது எச் ராஜாவுடைய அந்த 4 வேட்பாளர்கள் தொகுதிக்கு போய் பாஜக சிறந்த கட்சி, மக்கள் ஒழுக்கம் ஏதோ சம்திங். ஆமாம், அது வந்து ஆர்எஸ்எஸ் வந்து, அது கருணாநிதி அவர்கள் சொன்னது. ஆர்எஸ்எஸ் வந்து ஒழுக்கமான சமூக இயக்கம், பாஜக மதவாத கட்சி என்று சிலர் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார் கருணாநிதி. அதையே பேசினாரா இல்லையா? யாரு? திருமாவளவன். அப்போ முதல்ல நீங்கள் எம்எல்ஏ ஆனது யாருடைய தயவில்? பாஜக கூட்டணியில் இருந்து ஆனீர்கள், பாஜக தயவில் மங்களூரில். இப்போ யார் பாஜகவின் பிள்ளை? சீமான் இதுவரை எந்த தேர்தலிலாவது பாஜகவுடன் கூட்டணியில் இருந்திருக்கிறாரா? இல்லை, தெரியல, எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரியுமா? இருந்திருக்காரா? யார் கூடயுமே இருந்ததில்லை. பாஜக மட்டும் இல்லை, எந்த கூட்டணியும். அப்போ இது வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த திமுகவுடைய நிழலாக செயல்படுகிறார். யார்? திருமாவளவன். அது கூட அந்த நிழல் வந்து இவரா நிழல்னு நினச்சிக்கிட்டு செயல்படுறாரு. அவங்க ஒன்றும் பெருசாக மரியாதை மதிப்பெல்லாம் கொடுக்கறது இல்லை, பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை சொன்னால் அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆண்டேன்னா தெரியுமா? அந்த காலத்தில் முதலாளியை பார்த்து ஆண்டே, ஆண்டவரே, அந்த ஆண்டேல தான் இருக்காரு திருமாவளவன். திமுகவை பார்த்து திமுக என்ன, திமுக தலைமை எதை சொன்னால் சந்தோஷப்படுவார்கள் என்று புரிந்து வைத்து கொண்டு அதை சொல்லி கொண்டிருக்கிறார். அவர்கள் பாஜகவை திட்டினா சந்தோஷப்படுவாங்க, சீமானை திட்டினா சந்தோஷப்படுவாங்க. அவர் திட்டார். நாளைக்கு திமுக 17 நைனா நாகேந்திரன் சொல்றாரு, 17 அமைச்சர்கள் பேரில் கேஸ் இருக்கு, 17 பேர் கைதாவாங்கன்றார். 17 பேர் கைதாவாங்களா தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 பேர் ஆகலாம் தேர்தலுக்குள்ள. அப்போ வந்துச்சுன்னா இதே திமுக டப்புன்னு போய் அருண் நேரு போய் வந்து இவர் நம்ம KN நேரு பையன் அருண் வந்து நேராக போய் நிர்மலா சீதாராமனை போய் பார்த்துக்கு வரைக்கும் ஊறுகா மாமி தயிர் சாதப்பா பாத்தி
அப்போல்லாம் பேசியிருக்காங்க. அங்கே போய் கெஞ்சி காலில் விழுந்து எங்கள் அப்பாவை காப்பாற்று வந்ததா இல்லையா? பொன்முடி எங்கே போய் காலில் விழுந்தார்? அதே பாஜக டெல்லி. செந்தில் பாலாஜி எங்கே போய் காலில் விழுந்தார்? அதே பாஜக டெல்லி. இது ஒன்றும் திமுகவுக்கு புதுசு இல்லை. கருணாநிதி இருக்கும்போதே இந்திரா காந்தியை பார்த்து மண்டையில் மாதவிலக்கு வந்தது அம்மையாருக்குன்னு கிண்டல் பண்ணிவிட்டு அடுத்த 6 மாதத்தில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். சோனியா காந்தியை முதல்ல வெளிநாட்டுக்காரி இத்தாலிக்காரி சோனியா அப்படின்னு திட்டினவர் கொஞ்ச நாள் பொறுத்து 1 வருஷத்துக்குள்ள சொக்கத்தங்கம் சோனியா. ஏன்னா அப்போ மூக அழகிரிக்கு மந்திரி வேணும். அப்புறம் பின்னால் கனிமொழியை திகார்லேருந்து ரிலீஸ் பண்ணணும். முரசொலி மாறனை மந்திரி ஆக்கணும். இப்படி இவர்களுக்காக வேணும்போது திமுக இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அண்ணன் திருமா அவர்கள் திமுகவை இன்னும் அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இவங்களை நம்பிக்கிட்டு இன்னைக்கு பாஜகவை திட்டுறது, இவங்களை திட்டுறது திட்டினாங்கன்னா நாளைக்கே அவங்கள ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அப்படியே கவுந்தடிச்சு நேராக அந்த பக்கம் போயிடுவாங்க. இப்போ காங்கிரஸ் இருக்காங்க பாருங்க. காங்கிரஸில் இங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. தாவேகால கேசி வேணுகோபால் நேராக சந்திக்கிறதா இருந்தார். அவர் தாவேகா கூட போகணுன்ற ஒரு எண்ணம் உள்ள காங்கிரஸ் தலைவர், அகில இந்திய பொதுச் செயலாளரில் ஒருவர். அவர் நேராக சந்திக்கலான்ட்டு அப்புறம் நேராக சந்திக்க வேண்டாம்னு ஃபோனில் பேசினார்னு எல்லா பத்திரிகையிலையும் செய்தி வந்திருக்கு. இந்த பக்கம் ஷோடங்கர்ன்றவர் அந்த தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாளர் காங்கிரஸில், அவர் நேற்று என்ன பேசியிருக்காரு, நாங்கள் ஆல்ரெடி திமுகவிற்கு விடுத்த கெடு முடிந்து விட்டது. எங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணும், என்ன தொகுதி வேணுன்றதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிட்டோம். பதில் சொல்ல வேண்டிய ஒரு கெடு டைமும் சொல்லிட்டோம். ஏதோ ராஜ்யசபா சீட்டு இவ்வளோ வேணும், ஏதோ ஒரு கணக்கு. எல்லோரும் வழக்கமாக அப்படி தானே, இந்த அசம்பிளி சீட்டு கேட்கும்போதே ராஜ்யசபாவில் ஒரு கணக்கும் போட்டு கேட்பாங்க. அந்த கெடு முடிந்து விட்டது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழுத்தம் கொடுக்குறாரு திமுகவுக்கு. இப்போ என்ன, நான் சொல்கிறதுக்கெல்லாம் எஸ் சொல்கிறியா, இல்லை என்ன பதில் சொல்கிற, ஒழுங்காக பதில் சொல்லலைன்னா நாங்கள் அந்த பக்கம் போய்கிட்டே இருப்போம். இப்போ என்ன, ஷோடங்கரும் கேசி வேணுகோபாலும் பேசிக்காமையே இருப்பாங்க. இல்லை சோனியாவோ ராகுலோ பிரியங்காவோ இவங்களுக்கு சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஷோடங்கர் நீ திமுக பக்கம் பேசு, வேணுகோபால் நீ தாவேகால பேசு, சரியாக வரானா பாரு, சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு, கெடு விதிக்கிறோன்னு. இதுக்கப்புறம் 1 வாரம் பார்ப்போம், சரியாக வரலன்னா அங்கே போய் செட் ஆயிரும். இதான் சாதாரண எளிய முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரசியல். இதில் ரைட்டு தவறு நம்ம அதுக்குள்ளேயே போல, சரி தவறு, இதுதான் அரசியல். இப்போ காங்கிரஸ் பக்கம் போயிடுச்சுன்னு வச்சு, காங்கிரஸ் தாவேக பக்கம் போயிடுச்சு. திமுக பாஜகவோட சேராது அதிமுக இருக்கும்போது. ஆனால் நாளைக்கு பாஜகவுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாங்கள் காப்பாற்றுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமாக அது சொல்கிறதுக்கு காரணமே, எங்களுக்குள்ள சட்ட பிரச்சனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் ஐயா ஆண்டே அப்படின்னு திமுக எங்கே போய் நிற்கும்? பாஜக கிட்ட. அப்போ இந்த பேச்சு பேசுவாரா? அப்போ எங்கே போவார்? திமுக உங்கள் முதலாளியே பெரிய முதலாளிகிட்ட போய் கை கட்டி நிற்பார்னா, நீ பெரிய முதலாளியை எதிர்த்து பேசுனா உங்கதி என்ன ஆகும்? அன்னைக்கு பாஜக தயவு முக்கியமாக விசிக தேவையான்னு திமுக முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ என்ன முடிவு எடுப்பாங்கன்றது பொது அறிவு. இதுக்கு ஒன்றும் பெரிய அரசியல் அறிவே வேண்டியதில்லை. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? திமுக இதே விசிகாவை 2ஆ உடைச்சு ஒரு பகுதியை தங்களோட தக்க வச்சுப்பாங்க. ஆதவ அர்ஜுனாவை நீங்கள் விரட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எதனால்? ஆட்சியில் பங்கு கேட்டது, அதிகாரத்தில் பங்கு அதை கேட்டதுனால, அதை பற்றி பேசுனதுனால. இப்போவும் என்ன, இப்போ கூட என்ன சொல்லிட்டாரு, 10 சீட்டு நேற்று பேசியிருக்காரு. 10 சீட்டு கூட கிடந்ததுனால நமக்கு ஒன்றும் பெரிய பெருமையோ அது பவரோ கிடச்சிடாது. அப்புறம் எதுக்குங்க 2 சீட்டு 4 சீட்டு கெஞ்சிறீங்க? கொடுத்த 6 வாங்கிட்டு போக வேண்டியதானே. 6 8ஆக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, ரைட்டு. அப்புறம் ஏன் அப்போ 10 சீட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி 10 சீட்டு நீங்கள் கேட்குற மாதிரி 20 சீட்டு கொடுத்துட்றாங்கன்னு நீங்கள் 6 20 ஆயிடுச்சு. அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா? ஏங்க 2006 11 96 97 சீட்டு மட்டும் வாங்கி மைனாரிட்டியாக இருந்தபோதே யாருக்கும் கருணாநிதி அவர்கள் யாருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்கல. கொடுத்தாரா? இல்லை.
கூட்டணி கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா அந்த ஆட்சி கவுந்துரும். அந்த நிலைமையில் கூட திமுக வந்து இந்த ஆட்சியில் பங்கு கொடுத்தோம்னா, இன்னைக்கு கொடுத்தோம்னா இது கெட்ட பழக்கமாயிடும். ஒருத்தரையும் கேட்பாங்க, அப்புறம் அந்த மந்திரி வேணும் இந்த மந்திரி வேணும்னு கேட்பாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த கடப்பாறை மேட்டருக்கு வருவோம். நாங்கள் வந்து பார்ப்பன கடப்பாறையை வைத்து திராவிட கடப்பாறையை உடைப்போம். ரைட்டு. பெரியார் என்ன பண்ணார்? பார்ப்பனர்களை திட்டுவதாக சொல்லி கொண்டு தானே என்ன பண்ணார்? பட்டியலின மக்களுக்கு ஏதாவது சேவை செய்தாரா? அவர்களை பாராட்டியோ அவர்களை முன்னேற்றுவதற்கு ஏதாவது பேசியிருக்கிறாரா? எங்கேயாவது? பள்ளச்சியும் பறச்சியும் ஜம்பர் போட்டுக்கிட்டதுனால, ஜம்பர்னா ஜாக்கெட்டு துணி விலை ஏறி போச்சு. இது வந்து பட்டியலினத்தை பாராட்டி வரவேற்று பேசுகிறதா? அவர்களை முன்னேற்றுவதற்காக பேசியதா? இல்லை. பாப்பானை வந்து நாங்கள் மலம் என்று சொன்னால் முஸ்லிமை கொண்டு வந்து சாக்கடையை உள்ளே கொண்டு வருகிறார்கள். அப்போ முஸ்லீமை சிறுபான்மையினரை சாக்கடைங்கிறாரு யாரு? பெரியார். பட்டியலினமும் கூடாது, சிறுபான்மையினரும் கூடாது. தமிழ் சனியன், தமிழ் பேசி பிரயோஜனம் இல்லை, வீட்டில் வேலைக்காரிக்கிட்டே இங்கிலீஷில் பேசுன்றார். எங்களுக்கு சுதந்திரமே வேணாம், பிரிட்டிஷ் அரசோடையே இருக்கும், ஜின்னா கிட்ட சொல்லி எனக்கு திராவிடஸ்தான்னு சொல்லி வாங்கி கொடுங்க, தனியாக போயிடுறோம் நாங்கள். ஆக பெரியாருக்கு வந்து தமிழும் பிடிக்கல, தமிழர்களும் பிடிக்கல. அப்புறம் அவர் என்ன தமிழ் பெரியார்? இப்போ சொல்லுங்க, எது கொள்கை? திராவிட கொள்கை. அவர் பார்ப்பனர்களை திட்டினது பெரியார் எதுக்காக? சிறுபான்மையினருக்காகவா? இல்லை, அவங்களையும் திட்டியிருக்காரு. பட்டியலினத்திற்காகவா? இல்லை, அவங்களையும் திட்டியிருக்காரு, கேவலமாக பேசியிருக்காரு. அப்ப யாருக்காக பேசினார்? பார்ப்பனர்கள் அல்லாத இடை உயர் சாதிகளுக்காக பேசினார். நீதி கட்சியில் யாரெல்லாம் இருந்தாங்க பாருங்க. இடை உயர் சாதி இருந்த ஒரே தலித் எனப்பட்ட MC ராஜா அவர்களும் வந்து இங்க தலித்துக்கு நியாயம் கிடைக்காதுன்னு சொல்லி வெளியில வந்தாரா இல்லையா? அதிலிருந்து வந்தது தானே திக, அதிலிருந்து வந்தது தானே திமுக. அப்போ பார்ப்பனர்களை ஒழிக்கிறேன்னு சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து, அதாவது பார்ப்பனர்களை எதிர்த்தது வந்து அவர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்தார். அது உண்மையிலேயே அவர்கள் ஆதிக்கம் செய்தார்களா? அது எது உண்மை, எவ்வளவு உண்மை, இந்த அனாலிசிஸ்குள்ளேயே போக வேண்டாம். ஐயா ஆமாம், பார்ப்பனர்கள் ஏதோ ஆதிக்கம் பண்ணாங்கன்னே வச்சுப்போம். அதுக்கு எதிராக பெரியார் பாடுபட்டார். யாருக்காக பாடுபட்டார்? பட்டியலினத்திற்காக இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக இல்லை, சிறுபான்மையினருக்காக இல்லை, பெண்களுக்காக இல்லை. பெண் சுதந்திரத்துக்காக என்ன பண்ணார் அவர்? அவர் தான் இது விதவா மறுமணம். யார்கிட்ட பொழுகிறீங்க? ஈவே ராமசாமி நாயகர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வித்யாசாகர் ராவ்னு ஒருத்தர் வந்து பிரிட்டிஷார்கிட்ட சொல்லி சட்டம் இயற்றிட்டார் விதவா மறுமணத்துக்கு. இங்கே யார்கிட்ட காது குத்துறீங்க? இந்த வயசு சின்ன பசங்க கிட்டலாம் காது குத்துறீங்க. விதவா மறுமணம், பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெரியார் தான். அவர் பிறக்கிறதுக்கு முன்னால் சட்டமே வந்துருச்சியா? அந்த ஈஸ்வர வித்யாசாகர் ராவ்னு ஒருத்தர் வந்து சட்டம் போட்டார்ல, அதை போட்டதுக்கு ஏற்பாடு பண்ணார்ல போராடி பிரிட்டிஷாரோடைய, அவர் யாரு? நீங்கள் சொல்கிற பார்ப்பனர். ஆலய நுழைவு போராட்டம் மதுரையில் நடந்துச்சு, நாகர்கோயிலில் நடந்துச்சு. யாரெல்லாம் ஆலய நுழைவில் பண்ணணும்னு சொல்லி வந்து பட்டியலின மக்கள் வந்து போகணும்னு சொல்லி யார் போராடினது? முத்துராமலிங்க தேவர். கூட யார்? வைத்தியநாத் ஐயர். ஈவே ராமசாமி நினைக்கிறாங்க எங்கேயா கூட போனாரா? பார்த்தீங்களா? அந்த வழியில் கூட எங்கேயும் போலவர், அந்த ஏரியாவுக்கே போலவர். வைக்கமில் போய் ஆலய நுழைவு போராட்டத்துக்காக போராடினாங்க. இங்கே கேரளாவில் வருஷத்தில் 2 நாள் போயிட்டு வந்தார். ரைட்டு, போயிட்டு வந்தீங்க, சந்தோஷம். ஏன் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஆலய? அப்போ உங்களுக்கு தமிழர்களே பிடிக்காதுன்னா அப்புறம் நான் ஏன் உன்னை வந்து மதிக்கணும்? என்னை பிடிக்காது, நான் தமிழன் என்பதால் என்னை பிடிக்காது, தமிழ் வந்து சனியன் என்று சொன்ன பிறகு எனக்கு பெரியார்கிட்ட என்ன வேலை இருக்கு எனக்கு? அப்போ பார்ப்பன கடப்பாறையை வைத்து திராவிடம்னு சொன்னதை திருப்பி திராவிடம்னு சொல்றது யாரு? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாதவர்கள், ஒரு அசல் தமிழர் அல்லாத
பிற மொழிகளை தாய்மொழியாக கொண்டு தமிழர்களாக நடித்து கொண்டிருக்கும் நடிகர்கள். இன்னைக்கு தான் விஜய் தான் ஏதோ நடிகர்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இதுக்கு முன்னால் எவ்வளோ நடிகர்கள்லாம் இருக்காங்க அரசியலில். அப்படிப்பட்டவங்க தான் திராவிடர்கள்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்போ அரசு பேருந்துக்கு முன்னால் தமிழ்நாடுன்னு எது ஓட்ட மாட்டேன்றாங்க. சீமான் வந்து ஸ்டிக்கர் வச்சுக்கிட்டு போய் ஓட்டாரா, அவங்களாம் கைது பண்ணி போடுறாங்க. சீமான் என்ன பாகிஸ்தான் அரசு போக்குவரத்து கழகம்னு எழுதி ஓட்டணும்னு சொன்னாரா? அவங்க நாம் தமிழர் ஆற்றில் கைது பண்ணுறதுக்கு என்ன காரணம்? பாகிஸ்தான் எழுதினாரா, பங்களாதேஷ்னு எழுதினாரா? தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசுன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தானே இங்கே. சரி, இப்போ கேரளாவுக்கு போனால் கேரளா அரசு போக்குவரத்து கழகம், கர்நாடகாவில் தமிழ்நாடுன்னு எழுது. அப்போ இந்த தமிழ்நாடு தமிழர்னு சொன்னால் எப்படி பெரியாருக்கு வந்து பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சோ அலர்ஜியோ, அதே அலர்ஜி திமுகவுக்கு இருக்குன்னா அதனால தான் அவங்க திராவிடம் சொல்கிறாங்க. உண்மையே தமிழ்நாடு தமிழர்கள்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரை மாற்றி தமிழர்கள் முன்னேற்ற கழகம்னு வைக்கணுமா வேணாமா? திமுக என்ற கட்சிக்கு ஆண்மை இருந்தால், நான் ஆண்மைன்னு சொல்றது வந்து பேராண்மை. உங்களுக்கு தமிழ் புரிஞ்சவங்களுக்கு அது புரியும். திராவிட முன்னேற்ற கழகங்கிறத தமிழர்கள் முன்னேற்ற கழகம் மாற்றுது. தைரியம் இருக்கா? சவால் மாட்டீங்க. சரி, திராவிடன்னு கர்நாடகாக்காரன் எவனாவது ஒத்துக்கிறானா? கேரளாக்காரன் எவனாவது திராவிடம் கூட ஒன்றா வரானா? சொன்னதுனால காவிரி தண்ணி கொடுத்துட்றானா? இந்த பஸ்ஸே அங்கே உள்ள விட மாட்டேன்றான். நம்ம ஒரு பஸ், ஆம்னி பஸ், நீ வந்து இங்கே பணம் கட்டிட்டு போன்றான். அதுக்கு பின்னால் சில பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சரி. எப்படின்னா நீங்கள் திராவிடன் இழுத்து பூசுறீங்களே தவிர, அது பூசுறது வந்து நீங்கள் வந்து ஒற்றுமைக்காக பூசலை. திராவிடம் என்ற ஒரு கருப்பு போர்வையை போர்த்தி கொண்டு தமிழர் இல்லை என்ற அந்த ரகசியம் வந்து வெளியில் ரொம்ப தெரிஞ்சிடாம, இல்லை தெரிஞ்சாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு போர்வையாக அதை பயன்படுத்தி. அதனால தான் திராவிட மாயைன்னு காசப்பு முதல்ல எழுதின புத்தகத்தை நான் தான் வெளியிட்டேன். அதில் எல்லா விவரமும் இருக்கும். இவ்வளோ பேசுகிறாருல அண்ணன் திருமாவளவன். அதிமுக பீரியடில் கேட்குறாரு, இந்த சட்ட அதிகாரிகள் பேசியிருக்கோம் நம்ம, சட்ட அதிகாரிகள் இந்த கவர்மெண்ட் ப்ளீடரு, அப்புறம் அட்வொகேட் ஜெனரலு, அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரலு, அடிஷ்னல் அட்வொகேட், இதெல்லாம் அந்த சட்ட எல்லா கோர்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1000 பதவிகள் அந்த மாதிரி வரும். இதில் 20% எங்களுக்கு பட்டியலினத்திற்கு SC STக்கு ஒதுக்கீடு பண்ணணும்னு கேட்குறாரு அதிமுக ஆட்சியில். அவங்க ஒன்றும் பதில் சொல்ல. ஏன் பதில் சொல்ல? முதல்ல வந்து இவர் எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கார். எப்படி சொல்லுவா? அரசியல் ரைட். கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. திமுக ஆட்சிக்கு வருது. என்ன நடக்கணும்? சட்டம் ஏற்றப்படணும். முதல்ல கேஸை விட்ரா பண்ணிவிட்டு அண்ணன் ஸ்டாலின்கிட்ட போய் உட்காந்து, ஐயா நம்மலாம் ஒன்றா கூட்டணியில் நின்று ஜெயிச்சிருக்கீங்க, ஆட்சி பண்ணிருக்கீங்க, 20% கேட்டிருக்கேன், 20% கொடுங்கன்னு கேட்கலாம். இல்லை 20 முடியாதுன்னா 15 கொடுங்க, 12 கொடுங்க, ஏதோ ஒன்று சுமூகமாக பேசி தீர்த்திருக்க வேண்டியது. பேசி இருப்பாரானா பேசி இருக்கலாம். கொடுத்தாங்களா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு தைரியமாக சொல்கிறேன். 2023 வரைக்கும், 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 23 வரைக்கும் ஹைகோர்ட்டில் வழக்கு நடந்தது. திருமாவளவனுடைய அங்கனூரை சார்ந்த பழனிமுத்து என்கிற வழக்கறிஞர், என்னுடைய நண்பரும் கூட, அவர் தான் அந்த வழக்கை திருமாவளவன் சார்பில் நடத்தினார். எதிர்ப்பக்கம் யாரு? அரசு. எந்த அரசு? திமுக அரசு. என்ன போய் சொல்லிச்சு? இதுக்கு முன் உதாரணமே கிடையாது, அதனால் கொடுக்க முடியாது ஒதுக்கீடு. யாருக்கு? பட்டியலினத்துக்கு. 20% கொடுக்கலன்னா 10% கொடுக்குறேன்னு சொல்லு. இல்லை திருமாவளவனை கூப்பிட்டையோ, இன்னையா நாங்கள் வந்ததுக்கப்புறம் நீ கோர்ட்டில் போய் எங்களுக்கு எதிராக வழக்கு நல்லா இருக்காது, கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு விட்ரா பண்ணிட்டு வா, உட்காந்து பேசுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். இல்லை பர்சன்டேஜ் எல்லாம் கேட்காத, ஒதுக்கீடு கேட்காத, நீ ஒரு லிஸ்ட்டு கொடு, உங்கள் ஆள் ஒரு 50 பேர் 100 பேர் லிஸ்ட்டு கொடு. 1000 பேர் போடுறதில்ல, ஒரு 100 பேர் உங்கள் ஆள் போடுறோம், உனக்கு வேண்டிய ஆள் போடுறோம். உங்கள் ஆளுன்னா பட்டியலினத்தை சேர்ந்தவர், உனக்கு வேண்டியது அதானே. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்பது, அதை பண்ணுறோம். ஆனால் ஒதுக்கீடுன்னு ஒன்று ஒரு ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல பார்ப்போரை கடப்பாறை நாங்கள் பார்ப்பனிய. ஐயா திருமாவளவன் எங்கள் ஊர் பக்கத்தில் 3 ஸ்கூலு கட்டி கொடுத்துருக்கேன் பட்டியலினத்துக்காக.
நான் பட்டியலினத்தை சேர்ந்தவன் இல்லைன்றது நான் பேசும்போது இல்லை நான் பேசாத போதும் தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரியும். பட்டியலினத்துக்காக எங்கெல்லாம் போய் பாருங்க. இந்த வழக்கு நடந்தது இல்லை, அதாவது நான் இப்போ சொன்ன சட்ட அதிகாரிகள் பழனிமுத்து இருக்கார், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், பட்டியலினத்தை சேர்ந்தவர். அங்கனூர் இவருடைய கட்சியில் இருந்தார். அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வான் கூடலாம் போயிட்டு அப்புறம் அவர் இப்போ ஒன்றும் கட்சியெல்லாம் இல்லாமல் அரசியல் இது இல்லாமல் இருக்கார். ஆனால் பட்டியலினத்துக்காக ஏதாவது நல்லது செய்யணும்னு அந்த வழக்கில் பல விஷயங்களில் பட்டியலினத்துக்கு ஆதரவாக, ஏன்னா நான் சட்டமும் படித்த எம்எல் படித்தவர், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை. என்னால் முடிந்த ஆலோசனைகளை வழங்கி இந்த விதத்தில் வாதம் புரியுங்கள், இல்லை இந்த மாதிரி முன்னுதாரணம் இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை கர்நாடகாவில் இருக்குது, பட்டியலினத்துடைய முன்னேற்றத்திற்காக ஐயா நான் பார்ப்பனன். அப்புறம் இன்னைக்கு பட்டியலினத்தை அதாவது தூக்கிவிட வேண்டும் என்று ஏதாவது ஒரு இனம் ஒரு ஜாதி உங்களுக்கு பிரச்சனை எங்க இருக்கு? பட்டியலினத்துக்கு வட மாவட்டத்தில் வன்னியர்களோட, தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரோட இல்லை நாடாரோட, கொங்கு வேளாளரோட, எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் பிராமணர்களுடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இன்னைக்கு பட்டியலினத்தை தூக்கி விட வேண்டும், முன்னேற்ற விட வேண்டும்னு பேசுறதெல்லாம் யாரு? பல பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பேசலாம், அது நியாயமான விஷயம். அதை தவிர வேறு மற்றவர்கள் பேசுபவர்கள் யாருன்னா முன்னெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசுபவர்கள் பிராமணர்கள், அதில் நானும் ஒருவன். அப்போ நீங்கள் கடப்பாருன்னா ஐயா அங்கே அந்த கோர்ட்டில் அந்த கேஸில் என்னாச்சு? யார் எதிரில் வழக்காடினாருங்க? ஐயா வில்சன் அவர்கள் வழக்காடுறாரு, திமுக சார்பில் அரசு வழக்கறிஞர், அவர் தான் வருவார். தள்ளுபடி பண்ணிட்டாங்க. யார்? திருமாவளவனுடைய வழக்கை திமுக அரசு ஆட்சியின் போது உயர்நீதிமன்றத்தில் ஒதுக்கீடு கேட்டதை ரைட், அட்லீஸ்ட் அது பரவாயில்ல, அது கோர்ட்டில் வேணாம், அது முடிஞ்சு போச்சுப்பா, வா உட்காந்து பேசலாம். ஒன்றும் இல்லை, திருமாவளவனுடைய உறவினரான மாலதி என்கிற ஒரு பெண் வழக்கறிஞருக்கு மட்டும் எங்கேயோ ஒரு கீழமை நீதிமன்றத்தில் ஒரு போஸ்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. இதை தவிர யாருமே பட்டியலினத்திலேருந்து போடல. திருமாவளவன் என்ன பண்ணார்? அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் முதல்வரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை வலைதளத்தில் போட்டார். அப்பொழுது நீங்கள் இயக்கம் நடத்துவது, கட்சி நடத்துவது உங்களுடைய உறவினருக்காகவா, இல்லை பட்டியலினம் என்ற ஒரு இனம், ஒரு சாதி, பிற்படுத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவா? உண்மை என்ன? நான் சொல்வதை இல்லை என்று திருமாவளவன் நிரூபிக்க முடியுமா? திருமாவளவன் நிரூபித்தால் நான் இன்னிலேருந்து அரசியல் பேசுறதை விட்டுறேன். உன்னுடைய சாதிக்கு, உன்னுடைய இனத்திற்கு பட்டியலினம் முன்னேற வேண்டும் என்று உனக்கே அக்கறை இல்லை. உன்னுடைய உறவினர், உன்னுடைய சுயலாபம், உனக்கு எத்தனை சீட்டு கிடைக்குது, இன்னும் எத்தனை 2 சீட்டு எவ்வளோ கிடைக்கும், சீட்டுனால நோட்டு எவ்வளோ கிடைக்கும் தான் பார்த்தியே தவிர உன்னுடைய இனம் முன்னேறுவதற்காக என்ன செய்திருக்கிறான்? பார்ப்பன கடப்பார நீ உட்கார்ற இடத்துல திராவிடம் விட்டுருக்கு. இதை விட என்னால் கொச்சையா வேற ஒன்றும் சொல்ல முடியல. பட்டியலினத்தோடைய பின்பக்கத்தில் கடப்பாறை திராவிட கடப்பாறையை விட்டது யாரு? திமுக. நீ கூட்டணியில் இருக்கிய முதலாளி, உங்க முதலாளி. உங்களுக்கு யாராவது நான் பள்ளி அவர் நம்பிக்கை இல்லைன்னா திருமாவளவன் வர சொல்லுங்க, எந்தெந்த பள்ளிக்கூடம் காமிக்கிறேன், எவ்வளவு அதில் கோடிகள் செலவு பண்ணி பட்டியலினத்திற்காக ஆங்கில பள்ளிகள். அவர்கள் ஆங்கிலமும் கற்றுக்கொண்டால் தான் முன்னேற வேண்டும். தமிழ் இல்லை, தமிழை தாண்டி தமிழோடு என்னன்னா முதலாளியை நம்ம சந்தோஷப்படுத்தணும். சந்தோஷப்படுத்தினா 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு, அதுக்கேற்ற மாதிரி நோட்டு கொடுப்பாரு. இது என்ன பெரிய நீங்கள் இயக்கம் நடத்துறது?
இதுதான் எனக்கு திருமாவளவன் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ இதில், ஆனால் கோபம் உண்டு, வருத்தம் உண்டு, ஆதங்கம் உண்டு. பட்டியலினத்திற்காக அவர் உண்மையாக பாடுபடவில்லை என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இதை எனக்கு இந்த இடத்துல நீங்கள் உங்கள் இடத்துல திருமாவளவன் உட்கார்ந்துருந்தாலும் நான் பேச தயார், நான் விவாதிக்க தயார், எங்கு வேண்டுமானாலும் நான் விவாதிக்க தயார். அவர் என்ன செய்திருக்கிறார் பட்டியலினத்திற்காக அவர் சொல்லட்டும். அவர் என்ன செய்திருக்க வேண்டும், என்ன செய்ய அவர் தவறிவிட்டார் என்பதை நான் பேச தயார். இவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன சொல்றது? அப்ப அந்த கடப்பாரெல்லாம் இவர் பேசுறதெல்லாம் சும்மா அந்த முதலாளிக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்காக. இதுல என்ன ஆகும்னா, அவர் என்ன புரிஞ்சுக்கலன்னா, இவருடைய சுய ரூபம் தெரிந்தால் கொஞ்சம் நஞ்சம் பாக்கி மிச்சம் இருக்கிற பட்டியலினத்தவர்களும் சீமானை நோக்கியோ இல்லை வேறு விஜயை நோக்கியோ, விஜய்க்கு வர ரசிகர்கள் இருக்கிறார், பட்டியலினத்தில் ரசிகர்கள் இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. அவரை நோக்கியோ போய்விடுவாங்க. அப்புறம் என்ன ஆக போகுது? அதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பனர்கள்னு சொல்லி திட்டுறீங்கன்னா, உங்களுக்கு இன்னைக்கு எந்தவித அந்த வடக்கு மாவட்டத்தில், வட மாவட்டம், தென் மாவட்டம், அங்கங்கே உங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு முட்டு கொடுத்து இந்த இனம் முன்னேற வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு சில என்னை போன்றவர்கள், நான் மட்டும்தான் சொல்லலை, எத்தனையோ பேர் இருக்காங்க, எனக்கு தெரியும். அவர்களையெல்லாம் நீங்கள் அவதூறு போல பேசுவதால் அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு போயிடும். திமுகவுடைய ஆதரவை நம்பி நீங்கள் யாருடைய அந்த நிரந்தர ஆதரவை இழந்து விடாதீர்கள். திமுக உங்களை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணும். வேணும்னா வச்சுக்க, வேணும்னா கருவேப்பிலையை தூக்கி போட்டு சாம்பார் சாதத்தை சாப்பிட்டு போகிற மாதிரி போயிடுவாங்க. அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஆக நான் திருமாவளவனை விமர்சித்து பேச வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. அவர் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு என்று சொல்வதை விட ஏற்றுக்கொண்டு, ஐயா நீங்கள் திமுக பக்கம் கூட்டணி சேருங்க, அதனால் உங்களுக்கு லாபம் இருக்குது, நான் ரைட்டு. ஆனால் நான் அவரிடம் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒரு முறை நீங்கள் தனியாக நின்று பாருங்கள். 6% வாங்குறீங்களா வாங்குங்க, 2% வாங்குறீங்களா வாங்குங்க, 5% வாங்குறீங்களா வாங்குங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இதுவரை இதுக்கு முன்னால் உள்ள தேர்தலில் என்ன வித்தியாசம் வருது? அநேகமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி சேராத திமுக அதிமுக மட்டும் தனித்தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா 2% 3% தான் வித்தியாசம். நீங்கள் கண்டிப்பாக 2-3%க்கு மேலே வாங்குவீங்க தனியாக நின்னாலும். விசிக என்னுடைய கணக்கில் ஒரு 5-6% வாங்கலாம். அப்போ உங்களுடைய வேல்யூ, மதிப்பு, அது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வேறு எந்த புதிதாக எந்த கட்சியினருக்கோ தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் அந்த தைரியம் இல்லை? நம்ம தனியாக நின்று 2% தான் வாங்குறான்னு நம்மளை அதுக்கப்புறம் இந்த 6 சீட்டு கூட வராது, வேணாமே. இப்போ நீங்கள் 6 பேர் சீட்டு, 6 எம்எல்ஏ, அதில் முதல்ல நடந்தபோது உதயசூரியன் சின்னத்திலேயே சில பேர் நின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க இவங்க சின்னத்திலே நின்னாங்க. 6 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. இப்போது 2021 4 பேர் எம்எல்ஏ, 4 பேர் எம்எல்ஏ. என்ன சாதித்து விட்டீர்கள் உங்கள் இனத்திற்கு? ஒரு வழக்கு போட்டு உங்களால் ஒரு அந்த ஒதுக்கீடு வாங்க முடியவில்லை. ஒதுக்கீடு இல்லைன்னா கூட கொஞ்சம் பேருக்கு வாங்கி கொடுக்கறது கூட முடியல. ஒதுக்கீடு வேணாம். அந்த சட்ட அதிகாரிகளில் ஒரு 50 பேருக்கு வாங்கி கொடுங்க. 1000 பேரில் 50 பேருக்கு வாங்கி கொடுங்க. முடிஞ்சுதா? உங்கள் உறவினர் ஒரே ஒரு பெண்மணிக்கு வாங்கி கொடுத்தீங்க. அதை நீங்கள் இயக்கத்தின் கணக்கில் வைத்துக் கொள்ள முடியாது. அது திருமாவளவனுக்காக ஏதோ சொல்கிறாரு, அவங்க ஆள் ஒருத்தருக்கு போடுங்க பாவம். அந்த ஒருவருக்காக தான் இயக்கம் நடத்துறீங்களா? அப்போது தனியாக நீங்கள் நிற்கிற தைரியம் இருந்ததுன்னா, அப்போது ஐயோ இந்த வாக்குகள் போய்விடுமே அப்படின்னு திமுகவுக்கோ எந்த கட்சிக்குமே ஒரு பயம் வரும். அந்த பயம் வரும்போது உங்களுடைய அரசியல் பேரம், உங்களுடைய கிரிப் அதிகமாகும். அன்னைக்கு நீங்கள் சொல்கிறத கேட்குற நிலைமையில் அவங்க இருப்பாங்க. அட்லீஸ்ட் கேட்குற நிலைமையில் இல்லைன்னா கூட கேட்டுக்கிற நிலைமையில் இருப்பாங்க. இப்போ கேட்கவே மாட்டேன், காதிலேயே வாங்க மாட்டேன்றாங்க. ஆக திருமாவுடைய இன்றைய நிலைக்கு காரணம் வேறு யாருமே இல்லை, அவர்தான். உண்மையிலேயே
அவர் எங்கேயோ கடப்பாறை செருகப்பட்டிருக்கிறது என்று நினைத்தாரானால் கடப்பாறையை செருகி கொண்டவரே அவர்தான். அந்த கடப்பாறையை அதை நகர்த்தி விட்டு இவர் கடப்பாறையாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார், புரிந்து கொள்ள வேண்டும் என்பது நமது எண்ணம். அப்படி வந்தால்தான் பட்டியலினத்திற்கு ஏன்னா அவருக்கு பின்னாலேயும் ஒரு கூட்டம் இருக்குது. பட்டியலினம் எல்லாருமே சீமான்கிட்ட போயிட்டாங்க, விஜய்கிட்ட போயிட்டாங்க, இவர்கிட்ட யாருமே இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. இவரை நம்பி இருப்பவர்களுக்கு இவர் ஒரு நியாயம் செய்ய வேண்டாமா? அந்த நியாயம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் உங்களுக்கு அரசியல் அந்த உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். எப்போ வரும்? ஒரு தடவை தனியாக நிலுங்க. எம்எல்ஏ வரலன்னா பரவாயில்ல. இப்போ சீமானுக்கு எம்எல்ஏவே இல்லை, என்ன பண்ணிட்டார்? கட்சி மூட்டார், அவர் நடத்தலையா? அப்போ திமுகவுக்கு தெரியுமில்ல. இவர் நடுவில் அதிமுகலையும் இருந்திருக்காருல, அதிமுக கூட்டணியில் இருந்திருக்காருல திருமாவளவன். அப்புறம் என்ன கொள்கை? நாங்கள் கொள்கை இருக்கிறதுனால கூட்டணி. பாஜகவில் இருந்திருக்கீங்க, கூட்டணியில் அதிமுகவில் இருந்திருக்கீங்க, வேணும். அப்புறம் மக்கள் நல கூட்டணியில் இருந்திருக்கீங்க, அப்புறம் திமுகவுக்கு வேணுங்கும் போது வந்திருக்கீங்க. அப்புறம் என்னையா கொள்கை? சரி, அந்த கொள்கை பட்டியலினத்திற்கு ஏதாவது பெரிய சாதகத்தை பெற்று தந்திருக்கிறதா? ஜீரோ. எவ்வளோ நாள் ஜீரோவாகவே இருக்க போறீங்க? ஜீரோவாக இருந்துக்கிட்டு எவ்வளோ நாள் ஹீரோவாகவே நடிக்க போறீங்க? நீங்கள் புதுசாக ஹீரோலாம் வந்துட்டாங்க நடிக்கிறதுக்கு அரசியலில். விழித்து கொள்ளுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதுவும் இது சொல்கிறது பட்டியலினத்தின் மேல் இருக்கக்கூடிய அக்கறையினாலும் ஒரு சமூக நீதி ஏற்பட வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தினாலும் திருமா இவ்வளவு தூரம் ஒரு ஒரு கூட்டத்தை திரட்டி ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அது வீணாகி போய்விடக்கூடாது என்கிற அக்கறையினாலும் தான் சொல்கிறோமே தவிர வேற எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என்று சொல்லி முடித்து பல்லவர்களுக்கு தெளிவாக நன்றி, வணக்கம்.